முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீயாக எத்தனையோ முறை என் நாமத்தை சொல்லி என்னுடைய ஆலயத்துக்கு வந்திருக்க. இருக்கிற இடத்தில் இருந்தே கூட என்னை வணங்கியிருக்க. ஆனால் பல சமயங்களில் நீ நினச்சதும் நீ கேட்டதும் நீ பிரார்த்தனை செஞ்சதும் உன் கைகளில் வந்து சேரலை. ஆனால் அதை தாண்டி இதுக்கு முன்பாக 2 முறை நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நானாக நீ எதிர்பார்க்காத சமயத்தில், நீ தேடாத சமயத்தில், நீ நினைக்காத சமயத்தில் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீ எதிர்பார்க்காத போது நான் வந்ததால் 2 முறையும் என்னை தவற விட்டு விட்டாய். அதனால் 2 முறை உனக்கு கிடைக்காம போன அந்த அதிர்ஷ்டமும் நல்ல வாய்ப்பையும் இப்போது 3வது முறையாக என் கைகளில் ஏந்தி கொண்டு இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் இருளையும் நீ அனுபவிக்கும் கஷ்டத்தையும் பொறுக்க மாட்டாமல் பார்க்க முடியாமல் தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். அதனால் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் கண்ணீரை எல்லாம் திருப்பி விட்டு உனக்கு நன்மையாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியது இந்த முருகனின் கடமை. நீ போகும் பாதையில் உனக்கு சரியான வழியை நான் காட்டுறேன் என் செல்வமே. என் வாழ்க்கை இனிமே எங்கே மாறப்போகுது, எல்லாமே அது இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீ சோர்ந்து போக வேண்டாம். கடைசி நொடியில் கூட உன் வாழ்க்கையை இந்த முருகன் மாற்றி அமைப்பேன். இப்போது உனக்கு கனமாக கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் நாளைக்கு காற்றாக இலகுவாக பறக்க செய்வேன் என் செல்வமே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் காத்தோடு காத்தா பறக்க வச்சு உன் மனசுக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ எதையும் யோசித்து வருத்தப்படாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உனக்கு இருக்கும் சங்கடங்களை போக்கி சந்தேகங்களை தீர்த்து சந்தோஷத்தை கொடுத்து உன்னை இன்பமாக்க நான் வந்துட்டேன். துன்பத்தை தரும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். கடந்து வந்த வினைகளையும் கஷ்டங்களையும் மறந்து வர தயாராகு. ஏன்னா நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போது அதை யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? அதனால் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, முருகா முருகானே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நான் எப்படி உன்னை பார்க்க வராமல் இருப்பேன்? இதோ 3வது முறையாக உன்னை பார்க்க வந்துட்டேன். இனிமே ஒருபோதும் துயரம் உன்னை நெருங்காது. என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் கைகளில் உனக்கான வெற்றியை கொடுத்துட்றேன். நல்ல செயல்களை செய்யும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி வாழ்க்கையே நல்வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்வேன். நான் உனக்கு கொடுக்கும் இந்த வலிமையின் மூலமாக, இப்போது உனக்கு கொடுக்க போகும் வரத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழலாம். கள்ளங்கபடம் இல்லாத நல்ல பிள்ளையான உனக்கு சுற்றிலும் கள்ளம் கபடமும் வஞ்சமும் கொண்ட மனிதர்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் அதை தாண்டி என் வேளால் நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு எதிராக இல்லாதவர்களாக நல்லவர்களைப் போல நடிக்கும் சூதுவாது பிடிச்ச மனிதர்களை உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறேன் என் செல்வமே. நீ செய்கிற நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து தான் உன் முயற்சிக்கு பலன் கொடுக்கணும் நான் வந்திருக்கேன். இனி உன் பக்கம் உனக்கு துணையாக நான் இருந்து என் அருளால் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்த போகிறேன். நீ எங்கே இருந்தாலும், நீ என்ன செஞ்சாலும் இந்த முருகன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் கவலைகளையும் கூட நான் நன்கு அறிவேன். உனக்கே தெரியாமல் நீ யோசிக்காத பல விஷயங்களை உனக்காக நான் யோசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது எல்லாமே உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றும் போது நான் உனக்காக செஞ்ச நல்லதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்வமே. இனிமேல் நீ எதற்காகவும் மனம் பதறாமல், கவலைப்படாமல், கஷ்டப்படாமல் நல்லபடியாக வாழும்படி உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியாமல் உன்னால் முடியாதது எல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க தான் வந்திருக்கேன். என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாப்பாக வழி நடத்தி செல்லும். எப்போதும் மனசளவில் நீ தளர்ந்து சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா மனம் தளர்ந்து சோர்ந்து போகிறவங்க வாழ்க்கையை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அதனால் எப்போதும் எந்த சூழ்நிலையையும் மனசில் பதட்டம் இல்லாமல் எதிர்கொள்ள தயாராகு. தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் மனசில் அமைதியையும் உள்ளத்தில் சாந்தியையும் வைத்து கொண்டால்
எதிர்கால தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் நடத்தி கொடுப்பேன். சிக்கல்களும் பிரச்சனைகளும் எவ்வளவு இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்வமே. இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பயப்படாமல் செய்ய தயாராகு. உன் முயற்சியும் திறமையும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ மன உறுதியோட அமைதியோடு இருந்தினாலே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி உன் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையே இனி வெளிச்சம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. தான தர்மங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை நான் உனக்குள்ளே கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நற்பலன்களையும் உருவாக்கி தரப்போகிறேன். நான் உனக்காக தருவதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக என் செல்வமே. எப்போதும் மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கையோடு இரு. உன் முயற்சியும் நம்பிக்கையும் என் அருளும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பரப்ப போகுது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மன உறுதியோடு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை புரிந்துகொள். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை பயணம் சரியாகி உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் மனசில் நீ மட்டும் தைரியத்தோடு இருந்தினா எவ்வளவு பெரிய காரியங்களையும் மிக சாதாரணமாக சுலபமாக முடிக்கும் வல்லமையையும் வலிமையையும் பெற்றிடுவாய் என் செல்வமே. அவ்வளவு ஆற்றலும் திறமையும் சக்தியும் உனக்குள்ள ஏற்கனவே இருக்குன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதனால் உன் மனசில் எப்போதும் உயர்வானதை நினச்சி உன் முயற்சிகளை சிறப்பாக செய்ய பழகு. கண்டிப்பாக இந்த முருகன் உன்னை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் தகுதியை உயர்த்தி உன்னை அலட்சியம் செய்பவர்களும் கூட உன் திறமைக்கு பார்த்து நீ உயர்வதை பார்த்து வியந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் மட்டும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீனா இனிமேல் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் வந்துவிடும். தடைகள் வந்தாலும் தளராமல் முன்னேற தயாராகு. உன் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடையே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் முன்னேற்றத்துக்கான வழியையும் திசையையும் நான் உனக்காக காட்டுறேன் என் செல்வமே. நீ எதிர்கொள்ளும் துன்பங்களும் சோதனைகளும் எல்லாமே இப்போ உன்னை ஒரு வலிமை உள்ள ஆளாக மாற்றுவதற்காக கர்மாவின் பயிற்சிகள் தான். இந்த பயிற்சியை உணர்ந்து தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல அமைதியும் சக்தியும் உண்டாகும். நீ எனக்காக விரதம் இருக்கணும், எனக்காக எல்லா மலைக்கும் போய் யாத்திரை செய்யணும், பக்தியோடு எனக்காக கஷ்டப்பட்டு வணங்கணும்னு நான் எதையுமே உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் நீ மனசார சந்தோஷத்தோடு எனக்காக செய்யும் விரதமும் பக்தியும் யாத்திரையும் நிச்சயமாக உன் கர்மாக்களை கரைத்து விடுமேன் செல்வமே. அதன் மூலமாக உனக்கான சக்தி பெருகும்படியும் ஞானம் வளரும்படியும் நான் செய்வேன். அன்பும் பக்தியும் உன் மனசில் இருந்துச்சுன்னா தேவையற்ற பயமும் குழப்பமும் உன் மனசை விட்டு விலகி போயிடும். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த முருகன் நானே உனக்கு வழிகாட்டுறேன். இனி உன் வாழ்க்கையில் அமைதியும் சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பும்படி செய்கிறேன். வாழ்க்கைனா எவ்வளவு சந்தோஷமானது எவ்வளவு சுகமானது என்பதை நீயே உணரும்படியாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். நீ மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டினா இனி ஒவ்வொரு நிகழ்வும் நல்லபடியாகவே உனக்கு நடக்கும். நம்பிக்கையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை எல்லா வகையிலும் நான் வாழ வைப்பேன். இந்த முருகனின் வார்த்தைகளை முழுமையாக கேளு. என் சொல்படி கேட்டு நடக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை வரவழைப்பேன். இனிமே நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழும்படி நான் செய்கிறேன். நீ எதையும் யோசித்து கண்ணீர் வடித்து மனம் சோர்ந்து போக வேண்டாம். எதை இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்படுறியோ அதை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை தேத்தி ஆறுதல் சொல்லி உன் வாழ்க்கையையும் அழகாக ஆக்கி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே. உன் உள்ளத்திற்குள் நான் இருந்து உன்னை இயக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். என்னை அப்பா முருகான்னு நீ கூப்பிட்ட அந்த முதல் நாளில் இருந்தே நான் உனக்காக எல்லாமே நல்லபடியாக செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். கண்டிப்பாக உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் செய்வேன். என் செல்ல பிள்ளையான நீயும்
எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. நான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். கர்ம வினையின் தாக்கத்தால் ஆசையின் மாயையால் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. மாயைகள் உன்னை கீழே இழுத்தாலும் அதை தாண்டி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு நீ முயற்சி செய்தாயல்லவா? அதனால் இப்போது நானும் உனக்கு துணையாக இருந்து இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான வெற்றிக்கான இடத்தை ஒதுக்க போகிறேன். யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் தவறான யோசனைகளை உனக்கு கொடுத்து தப்பான முறையில் வழி நடத்த நினச்சாலும் நீ ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எப்போதும் நான் நல்லது தான் செய்வேன், நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்லபடியாக தான் நான் வாழ்க்கையை வாழுவேன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு. என் அப்பன் முருகன் எனக்குள்ளே இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள உறுதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துடும். உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன் செல்வமே. அது மட்டுமல்ல, உன் நம்பிக்கையோடு சேர்ந்து என் வேலும் மயிலும் கூட நீ எங்கே போனாலும் உன்னை அரவணைத்து பாதுகாக்கும். நீ விழிப்போடு இருந்தினா உன் வாழ்க்கையில் நான் உன்னை உறுதியான பாதைக்கு அழைத்து செல்வேன். உன் மனசில் இருக்க பயத்தையும் குழப்பத்தையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். முதல்ல உன் மனசில் இருக்க வேதனையை வெளிப்படுத்து. உன் வேதனைகள் எதுவாக இருந்தாலும், கஷ்டமும் கவலையும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் உணர்வுகள் எதுவாக இருந்தாலும், உன் மனவேதனையும் கஷ்டமும் எதுவாக இருந்தாலும் அதுக்காக அதையே நினச்சி கண்ணீர் வடிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எந்த விஷயம் உனக்கு கவலையை தருதோ, எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்துதோ அதை என்கிட்ட சொல்லிவிடியேன் செல்வமே. அதை எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான தைரியத்தை நான் வரவழைக்கிறேன். எல்லாவற்றிலும் இருக்கும் கேள்விகளையும் குழப்பங்களையும் உன் மனசுக்குள்ளேருந்து நான் தீர்த்து வச்சிடுறேன். நீ எப்போதும் மன உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். உன் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனத்தில் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் குறைகளை எல்லாம் தீர்த்து உன் குழப்பங்களை எல்லாம் தெளிய செய்து நிச்சயமாக உனக்கு நிறைவான நல்ல விஷயங்களை இந்த முருகன் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. நீண்ட நாளாக உன்னை ஆட்டி படைக்கும் வாட்டி வதைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்க போகிறேன். உன் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னீனா அதற்கு நிச்சயமாக நான் ஒரு நல்ல தீர்வையும் முடிவையும் கொண்டு வந்து தருவேன் என் செல்வமே. ஓம்